இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அனுப்பினார். நான் அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அடுத்த வசனம். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். ஆண்டவருடைய வேத வசனம் ஒவ்வொன்றுமே நமக்கு பாடங்களை கற்றுத்தருகிறது. நீங்கள் பைபிளை வேகமாய் படிக்க வேண்டும் என்று படித்து சென்றீர்கள் என்றால் நீங்கள் மேன்மையான பல செய்திகளை விட்டு விடுவீர்கள். ஆனால் நிறுத்தி நிதானமாய் தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் நமக்கு தேவன் பேசுகிற வசனமாகவே இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். இந்த 2 வசனமுமே 2 செய்திகளை சொல்லுகிறது. ஒன்று, உமக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? உம்முடைய வாழ்வில் பல காரியங்கள் துவக்கங்கள் அற்பமாக இருக்கிறது. ஆனால் இட் இஸ் அ ப்ராசஸ். நீ கடந்து செல்ல 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 ஒரு முடிவு வரும். அந்த முடிவு சம்பூரணமாக இருக்கும். கேட்கலாம், இது இப்படி யாருக்காவது நடந்தது உண்டா? நான் அற்பமான வாழ்வை துவங்கி அற்பமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சம்பூரணமான வாழ்க்கை உண்டா? எனக்கு ஒரு நிறைவான வாழ்வு உண்டா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு உண்டா? இருப்பதெல்லாம் இருப்பதை போலத்தானே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். சிலர் சொல்லலாம், என் முற்பிதாக்கள் எல்லாரும் சம்பூரணமாக இருந்தார்கள், நாங்கள் எங்கள் தலைமுறையில் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம். வேலையை இழந்தோம், சொத்தை இழந்தோம், வீட்டை இழந்தோம், திருமண உறவுகளிலே பிரிவுகள் வந்தது, பிள்ளைகளை இழந்தோம், வருமானத்தை இழந்தோம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நிற்கிறோமே, எங்களுக்கு எப்படி ஒரு சம்பூரணமான வாழ்க்கை கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை படிப்பதோடு மட்டுமல்ல, நான் படிக்கிறேனே இந்த வேதம், இதன் நிறைவேறுதல், இந்த வசனத்தின் நிறைவேறுதல் இதற்கு முன்பதாக யாருடைய வாழ்க்கையிலாவது நடந்திருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பாரும். நான் அப்படி ஆராய்ந்து பார்த்தேன். அற்பமான துவக்கத்தில் இருந்து மகிமையான ஒரு நிறைவுக்குள் வாழ்ந்த யாராவது இருக்கிறார்களா? அவர்கள் வாழ்க்கை எப்படி அற்பமாயிருந்தது? அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார்? எப்படி அவர்களுடைய முடிவு சம்பூரணமாயிற்று? அவர்கள் வாழ்விலே கர்த்தர் என்ன செய்தார், என்ன சொன்னார், என்ன நடந்தது, எப்படி அவர்கள் வாழ்வு முடிந்தது என்று நான் ஆராய்ந்த பொழுது ஒரு தேவ மனுஷனை கண்டுபிடித்தேன். எனக்கு அவருடைய வாழ்க்கையும் அந்த செய்தியும் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அந்த மனிதனுடைய வெற்றிக்கு ரகசியத்தை ஒரு புத்தகத்திலே வேதம் பதிவிட்டிருக்கிறது. என்னோடு கூட சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6லிருந்து 10 வரை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சரி, இங்கே செருபாபேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த வசனங்களை படிக்க படிக்க நம்முடைய விசுவாசம் கூடுகிறது. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த செருபாபேல்? இன்றைக்கு இந்த வசனம் தெரியும்,
ஆனால் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, யார் மூலமாய் சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை தேவன் சகரியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? செருபாபேல் என்ற ஒரு தேவ மனுஷனுக்கு நீ சொல்லு சகரியா என்று சொல்லும்படி சகரியாவிற்கு சொல்லுகிறார். செருபாபேல் இந்த வார்த்தைகளை கேட்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்? இவருக்கு என்று ஆண்டவர் நியமித்த ஒரு பெரிய டாஸ்க் அல்லது தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற முதலாவது வசனத்தை சொல்லுகிறார். என்ன வசனம்? செருபாபேலே, உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை வசனம் நேரடியாய் வருகிறது. ஒருவேளை இது போன்ற வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது செருபாபேலுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கென்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனம் அழகாய் சொல்கிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேல் அன்று எல்லாவற்றையும் முடித்துவிட்டு போய்விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் நம் வாழ்வை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கிறது, ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும். இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை, செருபாபேலே, உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பலத்தினாலும் கிடையாது, பராக்கிரமத்தினாலும் கிடையாது. நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை மை ஸ்பிரிட் saith the Lord என்று வேதம் சொல்லுகிறது. பலத்தினால கிடையாத செருபாபேலே, உன் பலத்தில செய்ய முடியும் அப்படி நீ நினைக்காத. பராக்கிரமத்தினாலையும் கிடையாது, யாராவது உனக்கு உதவி செய்யறதுனால வரும் அப்படிலாம் நினைக்காத. பை மை ஸ்பிரிட், என் ஆவியினால தான் இது ஆகும். என அன்புக்குரியவர்களே, உலகத்திலே சில காரியங்களைத்தான் அற்பமான மனிதர்களாகி நாம் செய்ய முடியும். நான் எப்பொழுதும் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். பூமியிலிருந்து குதித்து ஒரு அரை அடி மேலே குதித்து விட்டு அரை நிமிஷம் கூட நாம் நிற்க முடியாது, ஒரு நொடி கூட நிற்க முடியாது. அடுத்த நொடி புவியீர்ப்பு விசை நம்மை கீழே இழுத்து விடும். அவ்வளவுதான். நம்மால் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது. மனிதன் பறக்க முடியாது, மனிதன் உயர உயர எழும்ப முடியாது. மனிதனுக்கு ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். மனிதனுடைய மூளையில் கூட ஆண்டவர் 100% மூளையை படைத்திருந்தாலும் அதில் 10% தான் மனிதனுக்கு வேலை செய்யும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த மீதி உள்ள பகுதிகளை எல்லாம் செயல்படும்படி வைத்து விட்டால் மனிதன் வித்தியாசமான ஒரு பிறவியாய் மாறிவிடுவான். ஆனால் தன்னை போல மனிதனை படைத்து விட்டு அவனுக்கு ஒரு லிமிட்டை வச்சுட்டார். இவ்வளோதான்ப்பா அவன் லிமிட்டு, இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் நீ என்னதான் நம்பணும். நீ என்னை சார்ந்து வாழ்கிற வாழ்வுக்காகத்தான் உனக்கு ஒரு லிமிட்டட் லைஃபை நான் வச்சிருக்கிறேன். அன்லிமிட்டட் பவர், அன்லிமிட்டட் லவ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. பட் உனக்கு நான் லிமிட்டாக கொடுத்துருக்கிறேன், நீ என்னை சார்ந்து கொள்ளும்படி. சரி, இந்த செருபாபேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த செருபாபேலுடைய முற்பிதாக்கள் யார்? செருபாபேல் தாவீதின் வம்ச வழியிலே வந்தவர். செருபாபேலுடைய தாத்தா, அதாவது யோயாக்கீன் என்ற ஒரு ராஜா, அவன் அந்த கடைசி நாட்களில், யூதா சிறைப்பட்டு போகிற கடைசி நாட்களிலே இந்த ராஜா ஆட்சி செஞ்சான். இவன் சிறைப்பட்டு போனதை வேதம் அழகாய் சொல்லுகிறது. உங்களுக்கு சொல்லும்படி இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மொரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான் என்று வாசிக்கின்றோம். நன்றாய் கவனியுங்கள். சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த யோயாக்கீன் யூதாவில் இருந்த கடைசி ராஜாக்களில் ஒருவர். இவர் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டு விட்டார். வாழ்க்கை நம்பிக்கை இழந்து விட்டது. சற்று யோசித்து பாருங்கள். ராஜாவாய் இருக்கிற ஒருவர் போய் இன்னொரு தேசத்திலே சிறைச்சாலையிலே 37 வருஷம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில என்ன மிஞ்சி இருக்கும்? நம்பிக்கையின்மைதான் மிஞ்சி இருக்கும், விரக்தி தான் மிஞ்சி இருக்கும். ஐயோ, என் ஆண்டவர் என் முற்பிதாவாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணினாரே, உன் சந்ததி என்னாலும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்று சொன்னாரே, அவருடைய வார்த்தையை கேட்காததினால், நாங்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணினதினால் இன்றைக்கு இந்த சிறையிருப்பில் வந்து இருக்கிறோமே. அந்த சிறைச்சாலையிலிருந்து எத்தனை நாட்கள் அழுதாரோ, எத்தனை வருஷங்கள் அழுதாரோ, எத்தனை
மாதங்கள் அழுதாரோ தெரியவில்லை, என்னவெல்லாம் சொல்லி அழுதாரோ தெரியவில்லை. தேவனே, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் செய்த உடன்படிக்கையை நினைத்திருளும், என்னாலும் உன் சிங்காசனத்தில் உட்கார ஒரு குமாரனை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது அவைகளெல்லாம் இல்லையே. நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே, என்னை விடுதலை செய்ய மாட்டீரா, என்னை மாற்ற மாட்டீரா, என் சிறையிருப்பை நீக்க மாட்டீரா என்று கண்ணீரோடு அவர் புலம்பி ஜெபித்திருக்க வேண்டும். ஒன்றுமில்லாத வாழ்வு, ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்வு. ஆனால் அந்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து சிறைச்சாலையிலிருந்து அவரை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த செருபாபேல் இந்த யோயாக்கீனுடைய பேரன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாமா? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன எகோனியா சலாத்தியேலை பெற்றான். எக்கோனியா, யோயாக்கினுடைய பெயர் எக்கோனியா. சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். அங்கே செருபாபேல் என்று சொல்லியிருக்கிறது, இதுதான் செருபாபேல். செருபாபேல் பிறந்தது எங்கே? சிறையிருப்பின் தேசத்திலே, பாபிலோனிலே, அடிமைத்தன தேசத்திலே. யாருக்கு பிறந்தார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவுக்கு பிறக்கவில்லை. அடிமையாய் சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்டாரே யோயாக்கீன், அந்த யோயாக்கீனுக்கு பிறந்தார். இந்த யோயாக்கீனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த யோயாக்கீன முத்திரை மோதிரம் மாதிரி வச்சிருந்தாராம். ஆனா முத்திரை மோதிரம் மாதிரி வச்சிருந்த இந்த யோயாக்கீன் தேவனுடைய கையிலிருந்து கழற்றி எறியப்பட்டார். அதாவது தேவன் அவரை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம். இந்த யோயாக்கீனுடைய பேரன் தான் செருபாபேல். செருபாபேல் பிறந்து வளரும் பொழுது அவன் என்ன யோசித்திருப்பான்? ஐயோ, என் அப்பா மாத்திரம் ஆண்டவரை சரியாய் சேவித்திருந்தால் இன்னைக்கு நான் ராஜாவாகி இருந்திருப்பேன். ஆனால் நான் இந்த அடிமை தேசத்தில், இந்த பாபிலோனிலே அடிமையாக இருக்கிறேனே, என் வாழ்க்கை அற்பமாக இருக்கிறதே, என் வாழ்க்கை ஒன்றுமில்லாது இருக்கிறதே என்று புலம்பி கதறி அழுதிருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த அடிமைத்தன தேசத்தில் கூட இந்த செருபாபேல் வாலிபனாய் வளருகிற நாட்களிலே தேவனை பற்றி கொண்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, தேவனே, எங்கள் முற்பிதாக்கள் எத்தனையோ முறை உம்மை விட்டு தூரமாய் போய் உம்மை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீர். என்னுடைய முற்பிதாவாகிய சாலமோன் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் ஒரு ஜெபத்தை செய்தாரே, அந்நிய தேசத்திலே உம்முடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கும் பொழுது அந்த அந்நிய தேசத்திலிருந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்வார்கள் என்றால் அவர்கள் ஜெபத்தை கேட்டு சிறையிருப்பிலிருந்து அவர்களை திரும்பி வர பண்ணும் என்று சொன்னீரே. நான் ஜெபிக்கிறேன், எங்களை திரும்பி வர பண்ணும், எங்களை திரும்பி வர பண்ணும் என்று நிச்சயம் ஜெபித்திருக்க கூடும். ஆண்டவர் இந்த அற்பமான வாழ்வு, செருபாபேலின் வாழ்வு, சிறையிருப்பில் பாபிலோனில் இருந்த இந்த அற்பமான வாழ்வை மகிமையாய் மாற்ற சித்தம் கொண்டார். இங்கே அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. 22, 24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரை மோதிரம். அப்போ செருபாபேல் சொல்லியிருப்பார், ஐயா, எங்க அப்பா என் தாத்தாவை முத்திரை மோதிரமா வைப்பேன்னு சொன்னீங்க, ஆனா கலற்றி போட்டுட்டீங்களே ஆண்டவரே, எனக்கு திரும்ப என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க, என் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுங்க, என்னை திருப்புங்க. இதுதான் செருபாபேலின் ஜெபமாக இருந்திருக்கும். ஜெபத்தை தேவன் கேட்டாரா? ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்தார் என்பதற்கு வேதமே ஆதாரமாக இருக்கிறது. என்னோடு கூட ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றார். ஹல்லேலூயா! இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். யோயாக்கீனை, முத்திரை மோதிரமாய் இருந்த யோயாக்கின், மகிமையாய் வாழ்ந்த யோயாக்கினை கர்த்தர் கழற்றி போட்டாராம். ஆனால் அவர் வயிற்றில் பிறந்து அவர் சந்ததியில் வந்த செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனை. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நீ என்னுடைய ஊழியக்காரன், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொள்வேன்.
செருபாபேல், அடிமை தேசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? சிறுமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? ஐயோ, நான் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? அடிமைத்தனத்திலிருந்து உன்னை நான் சேர்த்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். saith the Lord and he will make thee a signet ring, for I have chosen thee, saith the Lord of hosts என்று வசனம் சொல்லுது. சேனைகளின் கர்த்தர் என்ன சொன்னாராம் தெரியுமா? உன்னை நான் தெரிந்து கொண்டேன் செருபாபேல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துவக்கம் அற்பம், ஆனால் உங்கள் துவக்கம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலோடு கூட துவங்குகிறது. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் சாதாரண விஷயமாய் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். பெரிய நோக்கத்துக்கு, உயர்ந்த நோக்கத்துக்கு, உன்னதமான நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார். ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களை தெரிந்து கொண்டார். என் 18வது வயதிலே இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பதாக கத்தோலிக்க மார்க்கத்தில் வைராக்கியமுள்ள ஒரு வாலிப மகளாய் வாழ்ந்து கொண்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுவார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர் வந்தார், இடைப்பட்டார். அற்பமான ஒரு ஆரம்ப வாழ்வு. இந்த கையில் வைத்திருக்கிற வேதத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது என்று தெரியாது. வேத புத்தகத்தை எழுதியது யார் என்று தெரியாது. முதல் புத்தகம் என்ன என்று தெரியாது. கடைசி புத்தகம் என்ன என்று தெரியாது. அற்பமான வாழ்வு. இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன். தேவனுடைய அன்பு என்னை தெரிந்து கொண்டது. தேவனுடைய அன்பு என்னை அழைத்தது. தேவனுடைய அன்பு என்னை தெரிந்து கொண்டு என்னை ஊழியக்காரியாகிய மாற்றியது. அற்பமான ஆரம்பம், அற்பமான துவக்கம். ஆனால் ஆண்டவர் இன்னும் நடத்தி கொண்டு சொல்லுகிறார். இந்த செருபாபேலை முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சரி, இவர் வாழ்க்கையில் தேவன் செய்த 5 காரியங்களை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நான் சொன்னேன், அவருடைய வாழ்வு ஒரு சபிக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது. எரேமியா 22, 24, 25, 26 எல்லாம் வாசித்து பாருங்கள். ஐயோ, அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்வு, தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தேவன் தள்ளிவிட்ட ஒரு வாழ்வு. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்வு ஒருவேளை சபிக்கப்பட்ட வாழ்வாய், ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத வாழ்வாய், ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்வாய், உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு நன்மையை பார்க்க முடியவில்லை, புருஷனிடத்தில் பார்க்க முடியவில்லை, மனைவியிடத்தில் பார்க்க முடியவில்லை, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஐயோ என் வாழ்வு சபிக்கப்பட்ட வாழ்வாய் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்றால், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆண்டவர் சாம்பலில் இருந்துதான் சிங்காரத்தை கொண்டு வருகிற தேவன். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறவர். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு மகிமையான சம்பூர்ணமான முடிவு வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு துவக்கம், ஒரு அற்பமான துவக்கம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் சந்ததியை தேவன் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். நிச்சயமாய் நமக்கும் ஒரு சிறை மீட்பு உண்டு. இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உடைந்து போய், எதிர்காலம் உண்டா, வாழுவோமா, பிழைப்போமா, அடுத்த வருடத்தை காண்போமா, குடும்பம் பிழைக்குமா, தப்புமா, கரை சேருமா என்றெல்லாம் கலங்கலாம். இவர்கள் கூட அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். நாம் இருக்கிறது இந்த அந்நிய தேசம். சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்லுவோமா? அலியா நடக்குமா? திரும்பி செல்லுதல் வருமா? சிறை மீட்பு வருமா? கலங்கின மக்களுக்கு ஒரு அற்பமான துவக்கத்தை தேவன் துவங்கி வைத்தார். சரி, 2வதாக இந்த செருபாபேலின் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த சிறையிலிருந்து திரும்பி வர செய்தார். அலியா என்றால் சிறையிலிருந்து திரும்பி வருகிற யூதர்கள் சிறை மீட்பு அடைகிறதைத்தான் அலியா என்று சொல்லுவார்கள். வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனமும், நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனமும். செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வாய், ரேகும், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இவர்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதத்தை செய்தார்? அதே எஸ்ரா 1 அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாரா? செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா? செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று.
ஆவியானவர் முதலாவது எங்கே கிரியை செய்வார்? உள்ளே கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று. ஆண்டவருடைய வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று. சரி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்த பொழுது பார்வோனின் ஆவி எதிர்த்து நின்றது, விடமாட்டேன் என்று. ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார். கடைசியில் பார்வோனின் ஆவியை திருப்பினார். போய்விடுங்கள் நீங்கள் என்று துரத்துகிற அளவுக்கு இருதயத்தை மாற்றினார். வேதம் முழுவதிலும் ஆண்டவர் இருதயங்களை மாற்றுகிறவராய் தன்னுடைய ஆவியினாலே இருதயங்களை மாற்றி தன் ஜனத்துக்கு அற்புதம் செய்தார். ஒரு பெண் நியாயாதிபதியின் இடத்தில் நடையாய் நடந்து வந்து கேட்டாள், ஐயா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். வெகு நாளாய் மனதில்லாதிருந்தது. திடீரென்று தேவன் இருதயத்தை திருப்பினார். ஒரு பெண் தான் புறப்பட்டு பஞ்சத்திலே புறப்பட்டு ஒரு விதவை பெண் வேறு தேசத்திற்கு போய்விட்டு 7 வருஷங்கள் கழித்து திரும்பி வருகிறாள். அப்பொழுது கேயாசி ராஜாவுக்கு சேவகனாய் இருக்கிறார். இந்த பெண் திரும்பி வந்தவுடன் அவளுக்கு ராஜாவுடைய இருதயத்திலே மாற்றங்களை கொடுத்து அந்த ராஜா அவளுக்கு இறங்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். போயிட்டு வந்தாளே, 7 வருஷ வயலின் விளைச்சல் அவளுக்கு கிடைத்தது. இதெல்லாம் தேவன் உள்ளங்களுக்குள் செய்கிற மாற்றம். சபையை அழிக்க வேண்டும் என்று ஒருவன் ஓடினான், அவனை பிடித்தார், இருதயத்தை மாற்றினார், இருதயத்தை திருப்பினார். கர்த்தர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் என்று சொன்னாரே. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக சிலருடைய இருதயங்களை ஆண்டவர் திருப்புவார். உங்களுக்காக சிலருடைய இருதயங்களை ஆண்டவர் மாற்றுவார். உள்ளத்திற்குள் கிரியை செய்வார். ஆவியானவர் மாற்றங்களை கொண்டு வருவார். தேசத்தின் தலைவர்களுக்குள் ஆவியானவர் கிரியை செய்வார், மாற்றங்களை கொண்டு வருவார். சரி, இவருக்காக தேவன் என்ன மாற்றம் செய்தார்? 2வது வசனம் வாசியுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவர் யார்? ஒரு பெர்சிய ராஜா. இவர் உள்ளத்துல இவர் இருக்கிறது அங்கே பாபிலோனிலே. இவர் உள்ளத்துல எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்டணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? இந்த எண்ணத்தை யார் உண்டு பண்ணினார்? யாருக்காக உண்டு பண்ணினார்? புலம்பி அழுதார்களே, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிற நாங்கள் அழுது கொண்டே இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு கம்பீர அறுவடையை தாரும் என்று புலம்பி 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 அழுது ஜெபித்தார்களே, அந்த மக்களுடைய ஜெபத்திற்கு பதிலாக ராஜாவின் இருதயத்தை ஆண்டவர் திருப்பினார். ஹல்லேலூயா. துவக்கம் அற்பம், துவக்கம் கலற்றி போடப்பட்ட முத்திரை மோதிரம். ஆனால் தேவன் படிப்படியாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். நெகேமியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசியுங்கள். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால், கவனிங்க, ஆண்டவர் சிறையிருப்பில் இருந்தார்களே, இவர்களுக்காக ராஜாவுடைய உள்ளத்திலே பேசினார். போங்கள் போய் எருசலேமை கட்டுங்கள் என்று ராஜாவின் கஜனாவிலிருந்து பொருளை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். அங்கே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். சிறையிருப்பிலிருந்து செருபாபேல் திரும்பி வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பில் இருக்கிறேன் என்று சொல்லுதானே கலங்குகிறீர்கள்? ஐயோ, இந்த சிறை எப்பொழுது மாறும் என்று தவிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கும் ஒரு அலியா உண்டு. உங்களுக்கும் ஒரு சிறையிலிருந்து திரும்புதல் உண்டு. உங்களையும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவார். இந்த முழு உலகம் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், என் வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் இது தேவ வார்த்தையாகவே கடந்து செல்வதாக. முழு உலகத்துக்கும் ஒரு சிறை மீட்பு சீக்கிரம் வரப்போகிறது. என் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள் என்று நம்மோடு கூட பேசினாரே, இதுதான் திரும்புதல். இங்கே வந்த மக்கள் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் யெசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால், செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக், அத்தூஸ், வேறு வரிசையா வருது. ஒருவரை மட்டும் திருப்பிட்டு வரல, ஒரு கூட்டத்தையே திருப்பி கொண்டு வந்தார். முதல் முறை வரும்பொழுது 50,000 பேர் திரும்பி வந்தார்கள். உங்களை திரும்பி வர செய்வார். அற்பமான துவக்கத்திலிருந்து உங்களை எழும்ப செய்து உங்களை திரும்பி வர செய்வார். சரி, ஆண்டவர் இதோடு கூட திரும்பி வந்தாரே செருபாபேல். சரிப்பா செருபாபேல், உனக்கு ஒரு வீடை கட்டி உனக்கு ஒரு வாழ்க்கையை துவக்கிக்கோ என்று ஆண்டவர் சொல்லலை. God always has great plans for you. ஆண்டவர் எப்போவுமே ஒவ்வொருவருக்கும், திரும்பவும் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். 16 வயது வாலிப மகளாய் நான் உலகத்திற்கு பின்னாக சுற்றி திரிந்த நாட்களிலே என் வாழ்வை குறித்து தேவன் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறியவே இல்லை. ஆனால் என் தேவன் என்னை தொட்டு என்னை திருப்பின பொழுது
முதலாவது கேட்டேன், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் அதுதான். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுகிறார் என்றால் ஏதோ வீடு வாசல் எல்லாம் கொடுத்து பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ண வச்சு உங்களை செட்டில் ஆகிறது அது மட்டும் கிடையாது. ஆண்டவர் நித்திய திட்டங்கள் வைத்திருக்கிறார், பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருக்காக செய்யக்கூடிய பெரிய திட்டங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அவைகள் நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். சரி, என்ன திட்டங்கள்? வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் செருபாபேலை குறித்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அற்பமான ஆரம்பத்தில் இருந்து இந்த செருபாபேலை எப்படி மகிமையாய் மாற்றினார் என்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. சரி, நல்லா கவனிங்க. நான் முதலாவது சொன்னேன் சபிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்த செருபாபேல். 2வது சொன்னேன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த செருபாபேல். இப்பொழுது தேவ திட்டங்களை பெற்றுக்கொள்கிற செருபாபேல். ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் வாழ்வுக்கான தேவ திட்டங்களை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இங்கே இவர்களுக்கு தேவ திட்டம் எப்படி வெளிப்பட்டது? தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கு அவருக்கு பேசுகிற வார்த்தையை பின்னாக சொல்லுகிறது. வாசியுங்கள். 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திட்டங்களை சொல்லுகிறார். சும்மா இருக்காதீங்க. மலையின் மேல் ஏறி சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதன் மேல் பிரியமாயிருப்பேன். இன்றைக்கு அநேக தெய்வ ஊழியர்கள் அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஜனங்கள்லாம் திரும்பி வருவாங்களா, ஊழியம் கட்டப்படுமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் ஊழியம் கட்டப்படுமா என்று கலங்கி போயிருக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு இனிமேல் தான் பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிக்கொண்டு சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயங்களை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன். செருபாபேலுக்கு தன் வாழ்வை குறித்த தேவ திட்டம் என்னவென்று தெரியாதிருக்கும் பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் திட்டங்களை சொல்லுகிறார். உங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும். என் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் திட்டம் என்ன என்று கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். உன் செவிகள் திறந்திருக்க வேண்டும், உன் இருதயம் திறந்திருக்க வேண்டும், உன் கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிற வாஞ்சையுள்ள இருதயத்தோடு நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். வாசிக்கலாம். 13வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, என்கரேஜிங் வேர்ட்ஸ் வருது. மலையில போய் மரங்களை வெட்டிட்டு ஆலயத்தை கட்டுங்க, நீங்க தனியா கட்டுங்க அப்படி சொல்லல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர் சொல்றார், நான் உங்களோட கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை! இன்னைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, தனியா பிரயாசப்படுறேன், ஒண்டியாய் பாடு சகிக்கிறேன், ஐயோ நான் தனித்து இருக்கிறேன், என்னோடு கூட ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. இந்த பெரிய கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு வந்த உடனே வேலையை செய்ய துவங்கினார்கள். நான் அதை குறித்து இப்பொழுது உங்களிடத்தில் பேசவில்லை. அடுத்த வசனம் வாசியுங்கள். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். நல்லா கவனிங்க. சொன்னார்ல, பலத்தினாலும் கிடையாது, பராக்கிரமத்தினாலும் கிடையாது. நீங்களா சில காரியங்களை செய்ய நினைச்சா சோர்ந்தே போய் உட்கார்ந்துருவீங்க. ஆனா தேவன் தூண்டி, தேவன் ஏவி, தேவன் உத்வேகத்தை கொடுத்து, தேவன் உள் உணர்வை கொடுத்து எழுப்பி, இதை செய்ய, இதை செய்ய, இதை செய்ய, இதை செய்ய என்று உங்களோடு கூட திரும்ப திரும்ப பேசுவார் என்றால் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய எழும்பும் பொழுது காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்கள மாதிரி நான் செய்ய போகிறேன், இவங்கள மாதிரி நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் எழும்பினால் உங்கள் காரியங்கள் வாய்க்காது. தேவன் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்ற பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஆண்டவர் மக்கள் எல்லாருடைய ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினாராம்.
கர்த்தர் ஏவ துவங்கினாராம். அப்படி ஏவ துவங்கினதுனால அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் குடும்பத்தாரின் ஆவியை ஏவுங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. சிம்சோனை தானின் பாளையத்தருகே ஏவ துவங்கினார் என்று வேதம் சொல்லுது. இது ஆவியானவர் செய்கிற வேலை, நம்ம செய்கிற வேலை கிடையாது. ஒரு சவுல் தேவனுக்கு விரோதமாய் போனார், ஆனால் 3 நாள் குவாரண்டைன் அவரை உள்ள போட்டு வச்சு அதுக்கு பிறகு ஆவியை ஏவ துவங்கினார் ஆண்டவர். சபையை கட்டுகிற மனுஷனாய் மாற்றினார். தேவ ஆவியானவர் செய்யாத ஒன்றை நீங்க செய்ய முடியாது. ஆனால் நீங்க செய்ய முடியாத எல்லாத்தையும் தேவ ஆவியானவர் செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆவியை கூட ஏவுங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, நான் தளர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்க. சிலருக்கு ஃபோன் பண்ணா சொல்லுங்க சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. சிலருக்கு ஃபோன் பண்ணா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். அந்த வித்தியாசத்தை பார்த்தா இவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் த டிஃப்ரென்ஸ் எதுன்னா, இங்கே ஆவி ஏவப்பட்டு இருக்குது, ஆவியில் அனலாக இருக்கிறாங்க, ஆவியில் களி கூறுதல், ஆவியில் சந்தோஷம், ஆவியில் மகிழ்ச்சி. இங்கே முறிந்து போன ஆவி, நெகட்டிவ் ஸ்பிரிட், உடைந்து போன ஆவி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆவியை ஏவ போகிறார். சோர்ந்து போன அநேகர் இன்னைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்ப போகிறார். போதும் மகளே, நீ சூறைச் செடியின் கீழ் கிடந்தது போதும், எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. நீ இந்த அப்பத்தையும் தண்ணீரை புசித்து நட, நீ ஓரேப் என்னும் பர்வதம் வரைக்கும் நீ போக வேண்டும். உனக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்க. நீ ஆசைகளை அபிஷேகம் பண்ண வேண்டும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். உனக்கு பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எழுப்ப போகிறார். உங்கள் ஆவியில ஒரு உத்வேகத்தை இன்றைக்கு உணர்வீர்கள். இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் அறிவீர்கள், உணர்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஏவ துவங்கினாராம், அவர்கள் ஆலயத்தை கட்ட துவங்கினார்களாம். என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. திட்டங்களை சொல்லுகிறாரு, திடப்படுத்துகிறாரு, ஆவியை ஏவுகிறாரு. 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள், நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு சரி உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். பர்சனலா பேசுறாரு. திடன்கொள், பயப்படாத. விதைத்தானி இல்லைன்னு நினைக்கிறியா? நான் ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், திடன்கொள். உனக்கு முத்திர மோதிரமா உன் முற்பிதாக்கள் இருந்தார்கள், நீ அப்படி இல்லைன்னு நினைக்கிறியா? திடன்கொள். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது செருபாபேலே, உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீ ஆலயத்தை கட்டுவாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அங்கே தொழுகை உண்டாகும். அந்த ஆலயம் என் குமாரன் வந்து விசிட் பண்ணுகிற ஒரு ஆலயமா இருக்கும், அந்த ஆலயத்தில் என் குமாரன் வருவார் என்று உற்சாகப்படுத்துகிறார் தேவன். என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. உங்களை ஆண்டவர் அற்பமான ஒரு ஆரம்பத்தில் தூக்கி விட்டாரே, மகிமைக்கு நேராய் நீங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் அற்பமான குடும்பம் தான், உங்களுடைய குடும்பம் எளிய குடும்பம். தாவீதை பார்த்து சவுல் கேட்கிறார், நீ யார்? அவன் சொல்லுகிறான், நம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன், நான் சாதாரணமானவன் ஐயா, என் குடும்பம் சாதாரணமான குடும்பம். கிதியோன் ஆண்டவரிடத்துல பேசும்பொழுது, நான் சாதாரணமானவன், என்ன பார்த்து பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறீங்க எப்படி சொல்ல முடியும்? சாதாரணமானவர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும், அவர்கள் தான் அசாதாரணமான காரியங்களை செய்வார்கள். தாழ்மை உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். இங்கே இந்த சகரியாவை குறித்து நான் படித்த ஒரு காரியம் என் இருதயத்தை மிகவும் கவர்ந்தது. யாருக்கு ஆண்டவர் கிருபா வரங்களை கொடுப்பார் என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான். இந்த சகரியா எப்படி தாழ்மை உள்ளவராக இருந்தார் கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது என்றார். சரி, அப்புறம் கேட்கிறாரு 4வது வசனம். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். பாருங்க, அங்க ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு, கிண்ணம், அகல்கள் எல்லாம் இருக்குது. ஒரு தரிசனத்தை காட்டுறார். ஸோ இந்த சகரியா ஒரு தீர்க்கன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்கிறாரு, இது என்ன அப்படின்னா, உடனே நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தில் பொன் குத்து விளக்கு இருக்குமே, அந்த 7 அகல்கள் இருக்குமே, அதான் ஆண்டவரே இது அப்படின்னு ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனால் சகரியா சொல்கிறாரு, உனக்கு தெரியாதானா? எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு இது என்னன்னு தெரியல ஆண்டவரே,
இந்த குத்துவிளக்கு மகிமையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு இது என்னன்னே தெரியாது. ஹம்பிளா எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் சொல்லி கொடுக்குறார் பின்னாடி எல்லா வசனங்கள். இந்த தரிசனத்தின் விளக்கம், அது வேறு ஒரு வார்த்தை, இந்த தரிசனத்தின் விளக்கம் என்னன்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் திரும்ப ஒரு இடத்துல அவற்றை கேட்குறாரு. 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவே. அதாவது விளக்கத்தை சொல்றாரு, விஷனை கொடுக்கிறாரு, விஷனுக்கு விளக்கத்தை சொல்லிட்டே வராரு. அப்புறம் திரும்ப ஒரு தடவை கேட்கிறார் 13ஆம் வசனம். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றான். ஆண்டவரே எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்தணும்னா தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது எல்லாம் தெரிந்தவர்களைப் போல நீங்கள் நிற்கக்கூடாது. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு போய் நின்னாதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிரசங்கம் செய்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என் கணவருக்கும் சரி எனக்கும் சரி ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணணும்னா இன்றைக்கு வரைக்கும் நடுக்கம். ஐயோ அந்த ரேமா கிடைக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க. சில வேளைகளில் யோசிப்பேன், 30 வருஷமாக ஊழியம் செய்கிறோமே, இன்னும் எதுக்கு போய் பதஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்றால், அந்த ரேமா வந்தால்தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த ரேமாவை வாங்குறதுக்கு முன்னாடி என் சிந்தையில் இருக்கிற அவ்வளோ வசனத்தை இறக்கி வச்சிடுறேன். ஆண்டவரே நான் இதெல்லாம் பேச போகிறது இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கு உங்கள் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கப்பா. அப்படி வாங்கிட்டு வரதுனால தான் ஜனங்கள் கிருபையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு போய் நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார். உங்கள் எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை தருவார். உங்கள் குடும்பத்தை குறித்த திட்டங்களை தருவார். வாலிபனே, உனக்கு உலகத்தில் பிரகாசிக்க பல ஆசைகள் இருக்கிறது. ஆனால் உனக்கென்று காட் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரே, அதை அவரிடத்தில் நீ போய் கேட்டால்தான் உன் வாழ்க்கை உயரும். அற்பமான ஆரம்பம், சம்பூரணமான முடிவை ஆண்டவர் தருவார். இந்த செருபாபேலுக்கும் ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். உடனே நம்மளா இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், பர்வதமே எனக்கு முன்னாடி சமபூமி ஆயிரும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருப்போம். பட் செருபாபேலுக்கு திரும்ப சொல்லுகிறாரு, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் நீ அடிமையா இருந்த, செருபாபேல் நீ பாபிலோன் அடிமை வாலிபன், நீ அடிமைப்படுத்தப்பட்ட. ஒருவேளை எத்தனையோ இடங்களுக்கு செருபாபேல் கல்லை கூட சுமந்து கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் இங்கே மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு தலைக்கல்லை கொண்டு வருகிறான். பொதுவாக யூத பாரம்பரியத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்றால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கார்னர் ஸ்டோனை வைக்கிறது அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதி வந்து வைப்பாராம். ஏன்னா அது நீதியாக அந்த வீடு கட்டப்படுது என்பதற்கு அடையாளமா என்னன்னு தெரியல. நியாயாதிபதி மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மேஜிஸ்ட்ரேட் வந்து தான் அந்த மூளைக்கல்லை வைப்பாராம். இங்க நீதான் முக்கியமான ஆளுவா, நீதான் தலைக்கல்லை கொண்டு வருவ, ஒன்ன வச்சுதான் செய்ய போற செருபாபேல். செருபாபேல் சொல்வா, ஆண்டவரே என்ன வைத்தா, நான் ஒரு அடிமை வாலிபன் அல்லவா, நான் சிறையிருப்பில் இருந்தவன், என் தகப்பன் கழற்றி போடப்பட்ட முத்திரை மோதிரம் அல்லவா, என் வாழ்க்கை அற்பமான ஆரம்பம் அல்லவா, என்ன வச்சா ஆண்டவரே. ஆம் செருபாபேல் ஒன்ன வச்சுதான் சொல்லிட்டு அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும் பொழுது மக்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பரித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்களாம். என்ன சொன்னார்கள்? கிருபை உண்டாவதாக. ஒரு கல் வைக்கும்போது கிருபை உண்டாவதாக, அதுக்கு மேல கல்லை வைக்கும்போது கிருபை உண்டாவதாக, அதுக்கு மேல 3வது கல்லை வைக்கும்போது கிருபை உண்டாவதாக. நீங்க உங்க வீட்டை கட்டுறீங்களே, ஒவ்வொரு கல்லும் உங்க பலத்துல கட்டல, உங்க சம்பாத்தியத்துல கட்டல, உங்க வருமானத்துல கட்டல. ஊழியத்தை கட்டி இன்னைக்கு இவ்வளோ நிலைமையில உயர்ந்திருக்கிறீங்களே, உங்களால ஊழியம் கட்டப்படல. ஒவ்வொரு கல்லும் வைக்கும் பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று உன்னதமான தேவன் உங்க ஒவ்வொரு பிரயாசங்கள், உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கிருபையை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு வீடு கட்டப்பட்டு நிற்கிறது, ஊழியம் கட்டப்பட்டு நிற்கிறது. இம்மட்டும் கொண்டு வந்தது கிருபை ஆண்டவரே. தாவீது சொல்கிறார், இம்மட்டும் வருவதற்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. இந்த செருபாபேலுக்கு நீதான்ப்பா தலைக்கல்ல வைப்ப, உன்னை இம்பார்ட்டன்ட் பர்சனாக நான் அனாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று, ஓம் பலத்தில் கிடையாது, ஓம் பராக்கிரமத்தில் கிடையாது, ஆவினால ஒவ்வொரு கல்லையும் நீ வைக்கும் பொழுது கிருபையை கொடுப்பேன்.
எதிர்ப்புகள் எவ்வளோ வந்தது, எவ்வளோ எதிராளிகள் வந்தார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம். வேலையை தடுத்து போட நினைத்தார்கள், ராஜாவுக்கு எழுதி போட்டார்கள், இந்த யூதர்கள் கலகம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு வரும்போது எவ்வளோ எதிர்ப்புகள் வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்கிற காலத்தில் எதிராளிகள் எல்லாம் வந்து அதை தடுத்து போடுவார்கள். ஊழியத்தில் எத்தனையோ இடத்துல எதிர்ப்புகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். சில புத்தகங்களை எழுதி அது அந்த புக்கு கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கும் போது திடீர்னு ஹேங் ஆயிரும். அதெல்லாம் வந்து எத்தனையோ போராட்டங்கள், ஃபைல் மிஸ் ஆயிரும். இது எப்படி போகுதுன்றே தெரியாது. சேஃபாக வச்சா கூட அந்த போராட்டம், அந்த புக்கை வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம். ஆகவே ஒவ்வொரு புத்தக வேலையையும் ஜெபத்தோடு செய்கிறதுனால தான் அவைகள் எல்லாம் வெளியே வருகிறது. ஊழியம் சாதாரணமாக நடத்த முடியாது. வெற்றியுள்ள ஊழியத்தை சாதாரணமாக செய்ய முடியாது. கிருபை எல்லாம் கிருபை. வெற்றியுள்ள குடும்பத்தை சாதாரணமாக நீங்கள் நடத்த முடியாது. உங்கள் பிள்ளைங்களை மகிமையாக சாதாரணமாக கொண்டு வந்துட முடியாது. உங்கள் பிள்ளைங்க சாதாரணமாக உயர்ந்துட முடியாது. they need grace. அவர்களுக்கு கிருபை வேணும். உங்கள் பிள்ளைங்க கிருபையை கேட்க முடியாத சின்ன வயசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தி நீங்க கிருபையை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளையை பார்க்கும்போது கிருபை உண்டாவதாக என்று பெற்றோரே பிள்ளைகளுக்கு கிருபையின் வார்த்தைகளை சொல்லுவீங்கன்னா உங்க பிள்ளைங்க கிருபையில வளருவாங்க. உங்க பிள்ளைங்க செருபாபேலை போல மாறுவார்கள். தேவனுக்காய் பிரகாசிப்பார்கள். முத்திரை மோதிரமாய் அவர்களை தேவன் மாற்றுவார். சரி, அதை அடுத்து ஆண்டவர் சபிக்கப்பட்ட வாழ்விலிருந்து அழைத்தார், சிறையிருப்பிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார், திட்டங்களை கொடுத்தார், கடைசியில் தடைகள் எல்லாம் தகர்க்கிறார். இந்த வசனத்தில் நம்ம வாசிச்சோமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். அன்றைக்கு எதிர்ப்பாளர்கள் ஏராளம் எழும்பி நின்றார்கள். நீங்கள் எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்தை படிச்சீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது என்று தெரியும். எஸ்தரின் காலத்தில் எதிர்ப்பு. தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் எதிர்ப்பாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பிசாசு உங்களுக்கு எதிர்ப்பா நிற்பான். உங்கள் குடும்பம் முன்னேற முடியாதபடி, உங்கள் வாழ்வு தழைக்க முடியாதபடி, மேலே வர முடியாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எவ்வளோ உயரமாக இருக்கலாம், ஆனால் நீ செருபாபேலுக்கு முன்பதாக சம பூமி ஆவாய். பெரிய பர்வதத்தை சமபூமி ஆக்குகிறவரும் அவர்தான். தானியேலின் புத்தகத்தில் ஒரு கல் புரண்டு வந்து பெரிய பர்வதமாக மாறுச்சுன்னு சொல்கிறாரே, அந்த அளவுக்கு தன் குமாரனுடைய ராஜ்யத்தை பெரிதாய் உயர்த்துகிறவரும் அவர்தான். சாதாரண கல், அந்த கல் புரண்டு வந்து அந்த பாதத்தில் மோதி அது பெரிய பர்வதமாயிருச்சு. கல் பர்வதமாவதும் பர்வதம் சமபூமியாவதும் உங்களால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. சமபூமி ஆவா என்று சொன்னாரே, அவரால் நடக்கக்கூடிய காரியம். உங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமான முடிவுக்கு நேராய் போகிறதுக்கு இருக்க எல்லா தடைகள் ஆண்டவர் உடைப்பார். எப்படி உடைச்சாரு? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ராஜாக்கள் தடுக்க நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் கிரியை செஞ்சு அந்த ராஜா உள்ளத்திலே பேசிட்டார். பர்வதம் சமபூமி ஆயிடுச்சு. சரி, 6ஆம் அதிகாரம் 14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியேயும் கோரேஸ், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளை படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா. எந்த ராஜாக்கள் எல்லாம் எழும்பி நின்னாங்களோ அத்தனை ராஜாக்களையும் சமபூமியாய் மாற்றினார். பெரிய பர்வதங்கள் எல்லாம் எழும்பி நின்னுச்சே தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையை தடுக்கிறதுக்கு, அவங்கெல்லாம் ஃபேவர் பண்ணும்படி ஆண்டவரே அனுக்கிரகம் செய்து பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆக்கினார்.
வேதம் சொல்கிறது கட்டி முடித்தார்கள். செருபாபேலே, உன் வாழ்க்கையில தேவன் வைத்த பெரிய தரிசனத்தை நீ நிறைவேற்ற உன் தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்து உன்னை இம்மட்டுமாய் நடத்தி வந்தாரே, இதை நடத்தினவர் தேவன், இதை நடத்தினவர் ஆண்டவர். கட்டி முடித்தார்கள். 16வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க. அவங்க நினைக்கல ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்ட்டு. ஆனா ஆலயத்தை கட்டினாங்க. அற்பமான ஆரம்பம், சம்பூரணமான முடிவு. எப்படி கொண்டாடினார்களாம்? ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்களாம். எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அற்பமான ஆரம்பம், சிறையிருப்பில் இருந்தோம், சொந்த தேசத்துக்கு வருவோமான்னு கூட தெரியாது, கொண்டு வந்தார். இங்க வந்து ஆலயத்தை கட்டுவோமான்னு கூட நம்ம நினைக்கல. எவ்வளோ தடை, கட்டி முடிக்க வைத்தார், பிரதிஷ்டை செய்ய வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட எதெல்லாம் தடையா இருந்ததோ எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி கட்டி முடிக்க வைப்பார். உங்களுக்கு துவங்கினவர், உங்கள் வாழ்க்கையில் செய்ய துவங்கினவர் அதை முடிப்பார். கடைசியாக எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் வாசிச்சு முடிக்கலாம். சிப்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிக்கைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். அடுத்த வசனம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். என்ன செய்தார்களாம்? மாறி மாறி பாடினார்களாம். எந்த சங்கீதத்தை அவர்கள் பாடியிருந்திருக்க கூடும்? தாவீது பாடின சங்கீதத்தை அவர்கள் மாறி மாறி பாடியிருக்கக்கூடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான துவக்கம், சம்பூரணமான முடிவு நடத்தி கொண்டு வந்தது தேவனுடைய ஆவியின் வல்லமையும் தேவனுடைய கிருபையும். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும், என் வாழ்க்கை சிறையிருப்பில் அற்பமாக இருக்குதப்பா, எனக்கு சம்பூரணமான முடிவை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, எல்லாவற்றையும் மாற்றுவீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உன் வாழ்வை அடிமைத்தனத்திலிருந்து அரசாளுகிற நிலைமைக்கு உயர்த்துகிறவர் தேவன். அற்பமான வாழ்வை அற்புதமான வாழ்வாய் மாற்றுகிறவர் உன் ஆண்டவர். சபிக்கப்பட்ட வாழ்வாய் இருந்தது திருப்பி கொண்டு வந்தார். சிறையிருப்பின் வாழ்வாய் இருந்தது திருப்பி கொண்டு வந்தார். திட்டங்களை கொடுத்தார், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கொடுத்தார். நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன், அந்த காரியத்தை முடிப்பாய் என்று சொன்னார். தடைகள் வந்தது, பெரிய பர்வதங்களை எல்லாம் தரைமட்டமாக்கினார், வேலையை முடித்தார்கள். முதல்ல அஸ்திபாரம் போடும் பொழுது கிருபை 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 என்று சொன்னார்கள். வேலையை முடிக்கும் பொழுது சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடி வேலையை முடித்தார்கள். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். திரும்பவும் அந்த செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. இந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க சிஸ்டர். அப்படிலாம் போடுறது தப்பு இல்லையா? தப்பே கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க விசுவாசிக்காதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெறாம இருக்கு. நான் தைரியமா இந்த இடத்துல என் பேரை போடுவேன். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டார் உங்களை? அற்பமான உங்கள் வாழ்வுக்கு ஒரு சம்பூரணமான முடிவை கொடுப்பதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உங்கள் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேலே நினைவா இருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. சிறையிருப்பில் இருக்கிற எங்களை நீங்கள் நினச்சி, அவ்வளோதான் எல்லாம் முடிந்துருச்சுன்னு நாங்கள் நினச்ச எங்களை ஆண்டவரே நீங்கள் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோடு அழைத்து கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. என் வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தை உனக்குத்தான். உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். ராஜாக்களுடைய முத்திரை மோதிர
அதிகாரத்தினால ஒரு இடத்தில் கையெழுத்து இடப்படும் என்றால் அதை செல்லாமற் போக பண்ண எவராலும் கூடாது. அந்த அளவுக்கு அதிகாரம் உடையது முத்திரை மோதிரம். அந்த அளவுக்கு இட் இஸ் ஹானரபிள். அது மிகவும் கனப்படுத்தப்படக்கூடிய ஒன்றுதான் முத்திரை மோதிரம். நீ சாதாரணமானவன் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வாலிப மகனே, வாலிப மகளே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. யூ ஆர் a signatory. நீ ஒரு முத்திரை மோதிரம். ஆண்டவர் உன்னை புழுதியிலிருந்து தூக்கினார். நீ சாம்பலுக்குள் கிடந்தாய், மங்கி போய் கிடந்தாய், மண்ணுக்குள் புதைந்து கிடந்தாய். உன்னை தேவன் தூக்கி எடுத்தார். உன்னை கழுவி, உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன் வாழ்க்கையில திட்டங்களை கொடுத்து, தடைகளை எல்லாம் மாற்றி, உன்னை உற்சாகப்படுத்துகிற ஊழியர்களை, தீர்க்கர்களை உனக்கு கொடுத்து, உன்னை குறித்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். God is going to fulfill his purpose in your life. நீ ஒரு முத்திரை மோதிரம், நீ ஒரு முத்திரை மோதிரம். உன் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. அது ஒருவேளை இன்றைக்கு செல்லாத பத்திரம் போல் இருந்தாலும் God will bring it. கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவார். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வருவார். எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார், நடத்துவார். ஆண்டவர் செய்வார். தரிசனம் நிறைவேறும். நீ முத்திரை மோதிரமாய் ஜொலிப்பாய். அதிகாரமுள்ள ஒரு இடத்துல தேவன் உன்னை வைப்பார். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்த பலத்தினால கிடையாது, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க ஞானத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, உங்களாலதான் எல்லாம் முடியும். என்ன வாழ்க்கையின் பிரச்சனையானாலும் அந்த பர்வதங்கள் சமபூமியாகும். அழகாய் எந்த ராஜாக்கள் எதிர்த்து நின்றார்களோ அதே ராஜாக்கள் அனுக்கிரகம் செய்து தேவன் தம்முடைய திட்டத்தை செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலை கொண்டு நிறைவேற்றினாரே, உங்களை கொண்டும் நிறைவேற்றுவார். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எனக்கு ஒரு புதிய பலனை தாங்க ஆண்டவரே, என்ன உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடங்களில் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார். இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை குறித்து தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவார். நிச்சயமாய் கர்த்தருடைய தரிசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். புழுதியிலேயே நீங்கள் கிடக்க போவது அல்ல, அங்கிருந்து தேவன் உங்களை உயர்த்த போகிறார். மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. முன்மாரியாக அன்று இறங்கி நீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று இறங்கி நீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியாலே ஆகும் என்று வாக்கு செய்தீரே. தேவனாலே ஆகும், அவர் வார்த்தையாலே ஆகும். இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியாலே ஆகும் என்று வாக்கு செய்தீரே. தேவனாலே ஆகும், அவர் வார்த்தையாலே ஆகும். இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். முன்மாரியாக அன்று இறங்கி நீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று இறங்கி நீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஜனத்தை நேசிக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நீர் திட்டம் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு என்று சொன்னீர். என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ, இனிமேல் எதுவும் நடக்காதோ, நன்மைகள் வராதோ, இவ்வளவு பெரிய தடைகள் இருக்கிறதே, எப்படி தாண்டுவேன் என்று கலங்கி நிற்கிற நம்முடைய ஜனத்திற்கு பெரிய பர்வதமே, நீ அம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சாம பூமி ஆவா என்று சொன்னீரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீர். ஒவ்வொருவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இந்த வேளையில் உம்முடைய உன்னத பலத்தினால் இடைகட்டும்படியா ஜெபிக்கிறோம். Fill your children with an anointing, oh God. ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. இவர்கள் வாழ்வை குறித்த பெரிய திட்டங்களை நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. முத்திரை மோதிரமாய் வைத்து பெரிய காரியங்களை செய்து முடிங்க ராஜா. விசேஷமாய் தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, தளர்ந்து போயிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி. மலைகளில் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொன்னீரே. இவர்கள் ஊழியங்களிலும் ஆலயங்களிலும் உடைய மகிமை வரும் நாட்களில் விளங்க போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சிறை இருப்புகள் எல்லாம் திரும்ப போறதற்காய் நன்றி அப்பா. அலியா என்று சொல்லி கர்த்தர் எல்லாருக்கும் உடைய வார்த்தையை சொல்லி சிறை மீட்டு கொண்டு வர போகிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.